அப்புறம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கிட்டையும் பேசி எனக்கு என்னமோ ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வீடியோஸ் வர்றது கிடையாது அப்படிங்கிற ஒரு 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 யோசனை உங்களுக்கு இருக்கும். என்னடா இவன் ஆனவுனா வரான், ஆனவுனா ஓடிடுறான், எங்கே போகிறான்னு தெரிய மாட்டேங்குது, எங்கே வரான்னு தெரிய மாட்டேங்குது, திடீர்னு என்னென்னமோ வீடியோலாம் சேனலில் அப்லோட் ஆகுது. இந்த கன்ஃபியூஷனில் கண்டிப்பாக இருப்பீங்க. ஒன்றும் பிக் பாஸ் முடிய போகுது. அடுத்து இது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், பார்க்காத மக்கள் பார்த்துக்கோங்க. பிக் பாஸ் முடிய போகுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த சேனலை எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனில் பல பேர் பல ஐடியாஸ் கொடுத்ததுனால ஒவ்வொரு விஷயத்தையும் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்காகத்தான் ஒவ்வொரு விஷயமா நம்ம சேனலில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அது வந்து செட்டான பிறகு நான் உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன். இந்த வீக்கெண்டில் கண்டிப்பாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட நான் நிச்சயமாக சொல்லிடுவேன். அண்டு ஏன் வீடியோஸ் வந்து போடுறதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், என்னுடைய தாத்தா அவர்கள் வந்து இறந்து போயிட்டாங்க. ஸோ அவர் எங்கள் குடும்பத்தில் யாரும் இல்லை. இப்போ எங்கள் அம்மா சைட்லேயும் அப்பா அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. எங்கள் அப்பா சைட்லேயும் பாட்டி இறந்துட்டாங்க. இப்போ இருந்தது ஒரே ஒரு தாத்தா தான், அவருமே இறந்துட்டார். ஸோ தாத்தா பாட்டின்னு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லை, நமக்கு மொத்தமாக எல்லோரும் இறந்தாச்சு. ஸோ அதனால் தாத்தா அவர்களுடைய இந்த 3வது நாள் இந்த காரியம் சம்பிரதாயம்லாம் பண்ணுவாங்க இல்லையா, 3வது நாள் 8வது நாள் 16 இந்த மாதிரியான விஷயங்கள் காரியம் இதெல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்குமே அதான், நாளைக்குமே நாங்கள் போகணும், போயிட்டு இறுதியாக அவருக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வரணும். அதனால தான் நம்மளால் சரியாக வீடியோஸ் போட முடியல அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். தாழ்மையுடன் என்னை வந்து மன்னித்து கொள்ளுங்கள். இப்போ இந்த வீடியோ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது டைம் வந்து மிட்நைட் 3 மணி நினைக்கிறேன். நான் அங்கே போயிட்டு திரும்ப வந்து நான் இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி தான் போயிட்டுருக்கு, மன்னிச்சிருங்க. ஃபுல்லாக மழை ஒரு பக்கம் இருந்தால் இந்த மார்கழி மாதமாக எப்பா என்ன மாதிரி குளிர். சீரியஸாக எனக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் குளிராதுங்க. ஏன்னா ஜம்மு காஷ்மீர் போயிருந்தேன்னா ஒரு என்ஜிஓலேருந்து ஒரு ட்ரிப் மாதிரி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நமக்கு இந்த சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. தமிழ்நாட்டிலே ஒரு 50 பேரை செலக்ட் பண்ணி அதில் சென்னையில் 5 பேர், அந்த 5 பேரில் நான் ஒருத்தன். நேரு விவேகேந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மத்திய அரசனுடைய ஒரு அமைப்பு, அது அவங்க மூலமாக நம்ம போயிருந்தோம். அதாவது நம்மளுடைய கலாச்சாரத்தை அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறதுக்கும் அவங்களுடைய கலாச்சாரத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் முதல்ல அங்கேருந்து இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. அப்புறம் இங்கேருந்து நம்ம அங்கே 50 பேர் போயிருந்தோம். 2 வாரம் செமையாக இருந்துச்சு. அங்கே ஜம்மு பக்கத்துலேயே காஷ்மீர், அந்த பார்டரில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஒரு கோவில், ஒரு மலை கோவில், ஐயோ பேர் மறந்து போச்சுங்க, அதுக்கு பக்கத்தில் தாங்க இருக்கும். குளிர்னா குளிர், அந்த மாதிரி குளிர். நீங்கள் அங்கே இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா 2 ஜெர்க்கின் போட்டிருப்பாங்க. உள்ள ஒரு கட் பனியன், அதுக்கு மேலே ஒரு டிஷர்ட், அதுக்கு மேலே ஒரு ஷர்ட்டு, அதுக்கு மேலே ஒரு ஜெர்க்கின், அதுக்கு மேலே ஒரு ஓவர் கோட் மாதிரி ஒன்று போட்டிருப்பாங்க. பேண்ட்டே பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 2-3 பேண்ட்டு போட்டிருப்பாங்க. பூட்ஸ் இல்லாமல் ஷூஸ் இல்லாமல் அங்கே வெளியில் வரமாட்டாங்க. ஆனால் நாங்கள் எப்படி திரும்ப இருந்தோம், இங்கேருந்து நாங்கள் போன 5 பேர், குறிப்பாக இந்த சென்னையில் இருக்க நாங்கள் 5 அடாவடி பசங்க, ஒரு ஷார்ட்ஸு, ஒரு டிஷர்ட்டு, ஒரு செருப்பு, இதை போட்டுக்கிட்டு நாங்கள் வந்து ஜம்மு ஃபுல்லாக சுற்றுறோம். கடையாக போகிறோம், பேட்டு வாங்குகிறோம், அங்கே போய் ஜர்க்கின் வாங்குகிறோம் நாங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் எங்களை பார்த்து பல பேர் வந்து திட்டினாங்க, இப்படிலாம் அலையக்கூடாது, ஒழுங்காக ப்ராப்பராக ஜர்க்கின் போடுங்க, இல்லைனா வந்து குளூரில் உறைஞ்சிருவீங்க, ஐப்போதெர்மியாலாம் வந்துடும் அப்படின்லாம் வந்து எங்களை சொன்னாங்க. அது எதுவுமே நாங்கள் காதில் வாங்கிக்காமல் அப்படியே ஜாலியாக நாங்கள் சுற்றிட்டு இருந்தோம். அந்த குளிர் கூட தெரில. ஆனால் இப்போ இங்கே குளிர் எப்போ நான் இப்போது ஹூடி போட்டு போகிறேன், அப்போயும் எனக்கு இந்த ஷர்ட்டுக்கு மேலே ஒரு ஹூடி போட்டு போகிறேன், முடியலை. பயங்கரமான குளிரிக்கிட்டு இருக்குது. ஸோ மக்களே பார்த்து இருந்துக்கோங்க. கொஞ்சம் ப்ராப்பரான சேஃப்டி மெஷர்ஸ்லாம், இந்த ஏர் மஃப்ளர்லாம் கொஞ்சம் வச்சுக்கோங்க. நிஜமாகவே பயங்கரமாக இருக்குது கிளைமேட், வந்து முடியலை. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல். ஒரு மெசேஜை சொல்லிவிட்டு இன்றைக்கி, ஏன்னா எபிசோடில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, புரியுதுங்களா? நான் எதுக்காக இதை இவ்வளோ தேவையில்லாமல் நான் பேசிகிட்டு இருக்கேன்னா, எபிசோடில் பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. சண்டே எபிசோட், இதோட இன்னொரு வீக்கெண்ட் எபிசோட் தான் இருக்குது. அடுத்த வாரம் ஃபினாலே. சாட்டர்டே கூட கிடையாது, சாட்டர்டே எபிசோட் வராது. டைரெக்டாக வந்து சண்டே ஃபினாலே தான். இன்றைக்கி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விஷயங்கள் தாங்க பண்ணார். ஒன்று சாண்ட்ராவுடைய எவிக்ஷன், இன்னொன்று ஒரு குறும்படம் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு குறும்படத்தை போட்டு அங்கே இருக்கிற வியானா மற்றும் இன்னும் சிலர், இந்த ரம்யா, பிரவீன் ராஜ், இவங்களெல்லாம் போட்டு ஓட்டுன்னு ஓட்டுறாரு.
எனக்கு லிட்ரலாக என்ன புரியல அப்படின்னா, எதுக்காக இந்த குறும்படம், என்ன காரணத்துக்காக அந்த குறும்படத்தை போட்டிங்க? நான் என்ன கேட்குறேன், சரி நம்மளே வந்து சொல்லியிருந்தோம், இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்லாம் ரொம்ப பண்ணுறாங்க. குறிப்பாக வியானா வந்து ஓவராக ஆட்டிடியூட் காட்டுறது, சாண்ட்ராவை போட்டு வந்து ஓவராக டேமேஜ் பண்ணுறது. ஆனால் வியானாவெல்லாம் சாண்ட்ரா இன்றைக்கி எவிக்ட் ஆகிருக்காங்க, அது வேறு கதை. விக்கல்ஸை போட்டு ஓவராக டேமேஜ் பண்ணுறது. என்னதான் இருந்தாலும், எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அவங்க வந்து டாப் 6 வந்துட்டாங்க, ஃபைனல் வீக் வந்துட்டாங்க. இந்த செலிப்ரேஷன் ரவுண்டில் வந்து வரக்கூடிய எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் வந்து வீக்கை செலிப்ரேட் தான் பண்ணணும். இவங்க தனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வன்மத்தையுமே வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க. இது தவறு அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். எப்போ வரைக்கும்? சனிக்கிழமை வரைக்கும். ஆனால் இன்னைக்கு நேற்று விஜய் சேதுபதி அதையெல்லாம் கேட்டார். ஓகே ஃபைன், நல்லது கேட்டீங்க. அது வந்து இருக்கக்கூடாது, நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டீங்க. இன்னைக்கு இந்த குறும்படம் போட்டு மறுபடியும் அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை வந்து கேட்டது என்பது எனக்கு இது வந்து தேவையில்லாத ஆணியாகத்தான் படுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது என்ன குறும்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் திவ்யாவும் அரோராவும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சாண்ட்ராவை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அங்கே தொடங்கி அதுக்கப்புறம் அங்கேருந்து கட் பண்ணி அரோரா வந்து இந்த பணப்பெட்டியை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி அரோரா வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்களே எல்லாருக்கிட்டையும். இப்போ முதல்ல திவ்யா கிட்ட பேசுவாங்க, வினோத்கிட்ட பேசியிருப்பாங்க, அந்த ப்ராபபிலிட்டி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இந்த 4 பேர் இப்போ நம்ம வந்து எடுத்துட்டோம்னா அடுத்த வாரம் வந்துடுவோம், அது இதுன்னு. அது அடுத்து அரோரா வெளியில் பணப்பெட்டி எடுக்கும்போது அங்கே நின்றுட்டு இருந்தது. அவங்க ஃபஸ்ட்டு கை வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறமா அந்த கையை எடுத்துருவாங்க. அப்புறம் அவங்க யோசிச்சுட்டே இருப்பாங்க. கானா வினோத் வந்து அந்த அல்வாவா கேசரியா எதுவும் கொடுப்பாப்புல, கொடுத்துட்டு டக்குன்னு இவர் எடுத்துருவார். இதை காட்டிட்டு அதன் பின்னாடி ரம்யா வியானா இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க விஷயத்த காட்டுறாங்க. அண்ட் ஒரு பக்கம் இவர் பேசிகிட்டு இருக்கார் பிரவீன்ராஜ். இவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து சிரிக்கிறாங்க. கேஷ் பாக்ஸ் அவர் எடுத்த பிறகு 2 பேர் சிரிக்கிறாங்க. இவங்க பிளான் பண்ணி பேசி அவரை வந்து எடுக்க வச்சிட்டாங்க, ஒரு மாதிரி வந்து பயமுறுத்தி அவரை எடுக்க வச்சிட்டாங்க அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் கானா வினோத் பணப்பெட்டி எடுத்தவொடனே சபரி முஞ்சில் அப்படி ஒரு ஆனந்தம் அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜ் வந்து சொல்லிட்டு இருப்பார். இது ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி இது வந்து அவங்களுடைய ஒரு கருத்து. இந்த வீட்டுக்குள்ளே வந்தாலும் வரலனாலும் அந்த ஸ்பாட்டில் இப்போது வெளியில் நடந்த ஒரு விஷயத்த அவங்க கொண்டு வந்து பேசுகிறாங்க. இப்போ அவங்க இருக்கும்போது நடந்த ஒரு விஷயத்த கொண்டு வந்து பேசுகிறாங்க, அது டோட்டலாக வேறு. அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அவங்க இங்கே இருக்கும்போது அங்கே ஒரு சம்பவம் நடக்குது, அந்த சம்பவத்தை குறித்து அவங்க வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்கிறாங்க. அது பிக் பாஸ் வீடாக இருந்தாலும் சரி, இல்லை வெளியில் இருக்கக்கூடிய ரியாலிட்டியாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கருத்தை இந்த சமுதாயத்தில் இந்த நாட்டில் சொல்கிறதுக்கு அனைவருக்கும் உரிமை உண்டு. யாரும் இங்கே வந்து கருத்து சொல்லக்கூடாது, நம்ம வந்து சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் அது கருத்துரிமைக்கு எதிரானது. அவங்களுடைய கருத்தை சொல்கிறாங்க. இதில் விஜய் சேதுபதிக்கு என்ன பிரச்சனை எனக்கு என்ன புரியல அப்படின்னா, வெளியில் லட்சமாக செலவு பண்ணி ஒரு பிஆர் டீமை வச்சு அந்த டீம் மூலமாக எந்த கண்டஸ்டன் வந்து அதை வச்சுருக்காங்களோ அவங்கள ஒயிட் வாஷ் பண்ணுறதுக்கான வேலைகள் வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? பிஆர் டீம் மெனக்கெட்டு பயங்கரமாக ஒயிட் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில கண்டஸ்டண்ட்டை. ஒரு பக்கம் அவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே ஹோஸ்டே வந்து பிஆர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. யாருக்கு? விக்கல்ஸ் விக்ரமுக்கும் ஒரு பக்கம் சபரிக்கு, இன்னொரு பக்கம் அரோராவுக்கு. இதை நீங்கள் எதுக்காக குறும்படம் போட்டு, கடைசி குறும்படம் போட்டு எதுக்கு கேட்கணும்? என்ன காரணம்? அதில் வந்து அவங்கள கேட்குறாங்க, நீங்கள் எதை வச்சு வந்து அவங்க பிளான் பண்ணி பண்ணாங்கன்னு சொல்கிறீங்க. அவங்க பிளான் பண்ணி பண்ணாங்கன்றது வந்து உங்களுக்கு பார்க்கும்போது தெரியலையா? ஏங்க, அது வந்து பிளான் கிடையாது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அரோரா வந்து வினோத்துக்கு முன்னாடி அவ்வளோ காசு இருக்குது, எடுத்துடலாம் ஒரு டெம்ப்ட்டு. ஏன்னா வினோத் வந்து இல்லாதப்பட்டவர். இப்போ அரோரா மாதிரி வந்து சப்ஸ்கிரைபர் வச்சு வாழ்கிறவர் கிடையாது. நான் வந்து இதை ஒரு விமர்சனமாக சொல்லலை, ஒரு ஃபேக்டாக தான் சொல்கிறேன். இப்போது அரோரா வந்து மாதத்துக்கு 400 ரூபாய் வந்து ஒரு சப்ஸ்கிரைபருக்கு சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 6000 பேர் வந்து அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த 6000 இன்ட்டு நீங்கள் 400 ரூபா போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட மாதம் மட்டுமே 28 லட்சம் கிட்ட வருது. ஸோ அரோராவுக்கு இந்த 18 லட்சம் அப்படிங்கிறது வந்து பெரிய காசு கிடையாது. சரிங்களா? ஆனால் கானா வினோத்துக்கு அது பெரிய காசு.
அவர் முன்னாடி அந்த மாதிரி வந்து சும்மா சும்மா வந்து நங்கு காட்டிகிட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த காசும் நமக்கு வராமல் போச்சுன்னா அவளுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கலான்னு சொல்லிட்டு தான் எடுத்தார். இப்போ அரோரா வந்து இந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணாமல் இருந்திருந்தா கானா வினோத்துக்கு அதை எடுக்கணும்னே தோணியிருக்காது. இதைத்தான் அவங்க வந்து சொன்னாங்க. இது அவங்களுடைய கருத்து சரி, அவங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு அதை விட்டுட்டு போகிறத விட்டுட்டு தேவையில்லாமல் அது ஒரு குறும்படமாக போட்டு அவங்க வந்து எங்கே அந்த இடத்துல சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி அது தோணுச்சு, அவரே சொல்லிட்டாரு, அவருடைய ஓன் டிசிஷனில் தான் அவர் எடுத்தார், அவராக தான் அதை போய் எடுக்கிறாரு, அல்வா கொடுக்குறாரு, இந்த பக்கம் பண்ணுறாரு, அந்த பக்கம் பார்க்குறாரு, டக்குன்னு எடுக்கிறாரு. இதில் அரோரா எங்கேருந்து பிளான் பண்ணாங்க, விக்கர்ஸ் எங்கேருந்து பிளான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வியானாவை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காரு. இது தேவையில்லாத வேலை விஜய் சேதுபதி பண்ணுறது, இது தேவையில்லாத வேலை. ஏற்கனவே நீங்கள் கண்டஸ்டன்ஸை பேச விட மாட்டீங்க, அவங்கள வந்து ரொம்ப நோஸ்கட் பண்ணுறீங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு உங்கள் மேலே இருக்குது. நீங்கள் மேலும் அவங்க கருத்தே சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, சார் அவன் என்ன வேணால் யோசிச்சு பேசுவான் சார், அதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது. இந்த வீட்டுக்குள்ளே எதை பேசணும் எதை பேசக்கூடாது, யாரை பேசணும் யாரை பேசக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அதுக்கு என்ன சார் உங்களுக்கு உரிமை இருக்குது? வரக்கூடிய கண்டஸ்டன்ட் எதுவுமே பேசக்கூடாதுன்னா அப்புறம் என்ன சார் உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும்? அவங்க ஜென்ரலாக அதை பேசிக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அதை விட்டாங்க. இதில் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அடுத்து பிரவீன் ராஜ்கிட்ட வந்துட்டார். நீங்கள் சபரியை வந்து அந்த மாதிரி சொல்கிறீங்களா, நீங்கள் எதை வச்சு நீங்கள் அந்த மாதிரி சொல்கிறீங்க? உங்கள் மனசுக்குள்ளே அப்படி யோசிக்கிறதுக்கு எது தூண்டுச்சு? இந்த சைக்கோ கில்லர்ஸ் எல்லாம் உட்காந்து வந்து இந்த டிடெக்டிவ்ஸ்லாம் கேள்வி கேட்பாங்க தெரியுமா, எதனால் உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சு? அந்த பொண்ணை பார்த்ததும் உங்களுக்கு வந்து என்ன மைண்டில் வந்துச்சு? உங்களுக்கு சின்ன வயசில் நடந்த ட்ராமா எதனாச்சும் இருக்கா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி யோசிச்சிங்களா? என்ன காரணம், ஏது காரணம்? இப்படி நோண்டி அவர் சொல்லிட்டாரு, சார் எனக்கு அப்படி தான் தோணுச்சு, அதை நான் சொன்னேன், அதில் தப்பு இல்லையா அப்படின்னா முதல்ல இந்த ஆட்டிடியூடை குறைங்க, எப்படி இந்த பாடி லாங்குவேஜை விட்டுருங்க என்னமோ சொல்கிறாரு. இது ரொம்ப தவறாக இருக்குது, ரொம்ப தவறாக இருக்குது. இது ஒரு பக்கம். இப்படி இன்னொரு பக்கம் சாண்ட்ரா அவர்களுடைய எவிக்ஷன். பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எப்படி செலிப்ரேட் பண்ணாங்களோ அந்த மாதிரியான ஒரு செலிப்ரேஷனை இன்றைக்கி சாண்ட்ரா. இதில் வர இந்த அம்மாவுக்கு வந்து ஃபைனல்ஸ் வின் பண்ணுவாங்கன்னு நினச்சாங்களாம். ஓட்டு கேட்க சொன்னாங்க எல்லாரையும். அங்கே வந்து யார், இதெல்லாம் நடந்ததே கிடையாதுங்க. எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அந்த வீட்டுக்குள்ளே வந்த இருக்கக்கூடிய ஃபைனல் கண்டஸ்டன்ட்டுக்கு ஓட்டு கேளுங்கன்னு ஒரு டாஸ்க் வந்து ஹோஸ்ட் கொடுக்குறாரு. இது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா இல்லையா? எதுக்கு இந்த வேலையை நீங்கள் பண்ணுறீங்க? கமல் சாருடைய சீசனில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா? ஒவ்வொருத்தரும் ஓட்டு கேட்குறாங்க. திவாகர் வந்து சபரிக்கு கேட்குறாரு, ஒரு பக்கம் ரம்யா வந்து சபரிக்கு கேட்குறாங்க, இவங்க அவங்க பேர் என்ன வியானா வந்து அரோராக்கு கேட்குறாங்க. கேமி மட்டும்தான் திவ்யாவுக்கு கேட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மக்களின் ஆதரவு கானா வினோத்துக்கு அப்புறமா திவ்யாவுக்கு தான் அதிகமாக இருக்குது. நியாயப்படி திவ்யா அவர்கள் தான் ஜெயிக்கணும். அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை கம்பேர் பண்ணும்போது திவ்யா எவ்வளவோ பெட்டர். இதில் ஹைலைட்டு பிரவீன் காந்தி சாண்ட்ராவை வந்து ஜெயிக்க வைக்கணும்னு ஓட்டு கேட்குறாப்புல. ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு அந்த பார்ட். அதுக்கப்புறமா வந்து சாண்ட்ரா அவர்களுடைய எவிக்ஷன். இந்த சேச்சி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு பெண் அப்படிங்கிறத இன்றைக்கி அவங்களோட செய்கை மூலமாக காட்டிட்டாங்க. சரி, நீங்கள் ஒரு பொண்ணை உங்கள் கணவரோடு சேர்த்து வச்சு தப்பாக பேசிட்டீங்க. அந்த பொண்ணு வெளியில் போன பிறகு நான் உங்களோட டச்சில் இருக்க மாட்டேன், உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. எந்த பொண்ணும் அதை செய்ய மாட்டாங்க, புரியுதுங்களா? எந்த பொண்ணும் தன்னை பற்றி ஒருத்தவங்க வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருக்காங்க, அதுவும் தான் வந்து தன்னை அதாவது அக்கா அண்ணன் அப்படின்னு நினச்ச ஒருத்தரோட சேர்த்து வச்சு பேசியிருக்காங்க. அது ஒரு பொண்ணுக்கு எந்த இதுவே வேறு. இப்போ அந்த இடத்துல பார்வதி இருந்திருந்தா சாண்ட்ரா நிலமையே வேறு. திவ்யான்றதுனால அதை வந்து அவங்க சாஃப்டாக விட்டாங்க. சரி, அவங்ககிட்ட பேசி யூஸ் இல்லை, நம்ம விட்டுருன்னு சொல்லிட்டு விட்டாங்க. அதை நீங்கள் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு இவங்க எவிக்ட் ஆகுறாங்க. எவிக்ட் ஆகும்போது டாஸ்க் லெட்டரில் அந்த ஹெல்த்தி க்ராசர் அந்த ஃப்ரேம் வந்து திவ்யா வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து டாஸ்க் லெட்டரில் கொடுக்குறாப்புல சபரி படிக்கிறார். இதை கொடுக்க போகும்போது அவங்க வந்து ஹக் பண்ண போகிறாங்க. இந்த அம்மா பெரிய எலிசபெத் ராணி, வேணாம் அப்படின்ட்டு ஓகே திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த கட்டி பிடிக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை மட்டும் வாங்குறாங்க. இது ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை எந்த அளவுக்கு காயப்படுத்து? எதுக்கு உங்களுக்கு இந்த வன்மம், எதுக்கு இந்த எச்ச வேலை? இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க. அங்கே இருக்கிற எல்லாரோட மூஞ்சுமே மாறி போச்சு. அரோராலாம் ஒரு மாதிரி வெறி ஆகிட்டாங்க. அரோரா ரம்யாலாம் வெறி ஆகிட்டாங்க. வியானாலாம் அதை நோட் பண்ணிட்டாங்க. ஒரு மாதிரி திவ்யாவுக்கு வந்து ஒரு மாதிரி அசிங்கமாயிருச்சு. அது அந்த இடத்துல ஒரு மாதிரி அவங்க வந்து அந்த பிஹேவியர் வந்து ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு இவங்களை.
சரி ஓகே. அப்போ வந்து திவ்யா சொன்னாங்க, நான் எல்லாரும் கேட்குறாங்க திவ்யா கிட்ட, ஐம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு. எந்த இடத்துலையும் சாண்ட்ராவை பற்றி தவறாக பேசாத ஒரு பொண்ணு திவ்யா. ஆனால் எல்லா இடத்துலையும் திவ்யாவை பற்றி கேவலமாக பேசின ஒரு ஆள் சாண்ட்ரா. உங்களை வந்து அந்த பொண்ணு பெருந்தன்மையாக கட்டி பிடிக்க வந்துச்சு அப்படின்னா அது உங்களுடைய பாக்கியம் தான் நான் சொல்லுவேன். எதையுமே மனசுக்குள்ளே வச்சுக்காம தான் சொந்த கணவரோடையே ஒரு பொண்ணை வந்து சேர்த்து வச்சு பேசியிருக்காளே அப்படின்னு அந்த பொண்ணை அதையுமே யோசிக்காம சரி வெளில போகிறாங்க, ப்ராப்பராக அவங்கள சென்ட் ஆஃப் பண்ணி வைப்போன்னு உங்களை கட்டி பிடிக்க வந்தால் இவ்வளோ சீன்லாம் உடம்புக்காகாது. இதை இங்கே பேசிட்டு வெளியில் போயிட்டு திவ்யா ஐ லவ் யூ, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அது பிடிக்கும், இது பிடிக்கும்னு சொல்லிட்டு வெளியில் ஒரு பில்டப்பு. எதுமா உண்மை சேச்சி? எது உண்மை? கட்டி பிடிக்காம வந்து அந்த சேச்சி உண்மையா, இல்லை இங்கே வந்து எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், அதுவும் மேடம் பெருந்தன்மையா உன்னை இது வரைக்கும் நான் வந்து எங்கேயுமே நாமினேட் பண்ணதும் கிடையாது ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர், ஏன்னா திவ்யா நாமினேட் பண்ணியிருக்காங்க, அதை சொல்லி காட்டுறாங்களாமா. செருப்பால் அடித்த மாதிரி திவ்யா சம்பத்தை பண்ணி விட்டாங்க. யார் வேணாலும் யாரை வேணாலும் நாமினேட் பண்ணலாம், இந்த வீட்டில் அது வந்து இயல்பு தான் அப்படின்ட்டாங்க. அப்போ விஜய் சேதுபதி நீங்கள் பார்க்கணும், நீ நாமினேட் பண்ணலைன்னா இப்போ என்ன சொல்ல வர, நான் நாமினேட் பண்ணது கிடையாது அப்படின்ட்டு. அடுத்து இவங்க வந்து எனக்கு வந்து அது ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னால் அதை பேச முடியல, இல்லை நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேராக பேசியிருக்கலாம், அது மட்டும்தான் எனக்கு வருத்தமாயிடுச்சு அப்படின்ட்டாங்க. போகும்போது அசிங்கப்பட்டு அங்கே இருக்கிற ஒரு ஆடியன்ஸ் வந்து இவங்க வெளியில் வந்ததை நினச்சி ஃபீல் பண்ணாங்களா? ஒருத்தர் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணாங்களா? இவங்க இறங்கி போகும்போது ஒரு ஆடியன்ஸ் வந்து இவங்களுக்கு கை கொடுத்து நீங்கள் பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு நீங்கள் பேர் எடுத்து வச்சிருக்கிறீங்க. இந்த ஆட்டிடியூடு, இந்த பிஹேவியர்னால தான் இப்படி நீங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டு வெளியில் உங்களுக்கு எவன் சான்ஸ் கொடுப்பான்? ஸோ இது முடிஞ்சிட்ட பிறகு சாரி கேட்க சொல்கிறார். நீங்கள் இந்த வீட்டுக்குள்ளே யாருக்கு சாரி கேட்கணும், யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்ற ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு விஜய் சேதுபதி போயிட்டார். எல்லாரும் ஒவ்வொருத்தரும் சொன்னாங்க. இப்போ விக்கல்ஸ் வந்து நான் திவ்யாவுக்கு சாரி சொல்லணும், வியானாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்லாம் சொன்னார். அந்த இடத்துல கூட நீங்கள் திவ்யாவை பார்த்தீங்கன்னா நான் சாண்ட்ராவுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு காரணம் சொன்னாங்க. அதாவது இது வந்து வாழ்க்கையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா நம்மளுடைய நண்பர்களாக யாரை சூஸ் பண்ணுறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு நல்ல நண்பனை நீங்கள் சூஸ் பண்ணீங்க, இப்போ கானா வினோத் மாதிரி ஒரு நண்பனை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் முன்னுக்கு போவீங்க. நீங்கள் போத்தன் மாதிரி ஒரு நண்பனை நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் ரெட் கார்டு வாங்குவீங்க. அப்படித்தான் திவ்யா அவர்கள் நான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எப்பயுமே நான் வந்து ஒரு விஷயம் வந்து நான் எப்போவுமே எல்லா இடத்துலையும் வந்து எனக்கு ஃபெயிலியர் தான். ஒரு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே வந்து நான் அடிபட்டிருக்கேன். எனக்கு வந்து துரோகம் பண்ணுறவங்க தான் அதிகம். நான் வந்து எங்கள் அக்கான்னு நினச்சி நான் வந்து அவங்க என் முதுகில் குத்த மாட்டாங்க நான் நினச்சேன். ஆனால் அவங்களுமே அப்படிதான்றதை எனக்கு காட்டிட்டாங்க. எனக்கு இதன் மூலமாக வாழ்க்கையில் ஒரு பாடம் கிடச்சிருச்சு. நம்ம கூட இருக்கிறவங்க யார் எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து சூஸ் பண்ணி தான் அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாங்க. அது 100க்கு 100 வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பாடம். உங்களுடைய நண்பன் யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் தாங்க தீர்மானிக்கணும். உங்களுடைய எதிரி யார் அப்படிங்கிறதையும் நீங்கள் தான் தீர்மானிக்கணும். சில நேரங்களில் சுயநலமான நண்பனை விட நம்மளை வெறுக்கிற எதிரி எவ்வளோ மேல், புரியுதுங்களா? அவன் நேரடியாக மோதிட்டு போயிடுவான். இப்போ விக்கல்ஸை வந்து அப்படி தான் சொல்லுவாங்க திவ்யா. அவன் நேரடியாக நம்ம எதிரி வந்து நம்மக்கிட்ட நேரடியாக மோதிடுவான். நம்ம நண்பன் அப்படி கிடையாது. நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நண்பனாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம அழியணும்னு நினைக்கிற நண்பன் உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்கு முதுகு பின்னாடி ஆப்பை சொறி விட்டு போயிட்டே இருப்பான். உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இது வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி நடந்திருக்கு. அண்ட் நைட்டில் வந்து தர்பீஸுக்கும் திவ்யாவுக்கும் பயங்கரமான ஒரு சண்டை போயிருக்கேன். அதை நான் வந்து பார்க்கல லைவில். நான் பார்த்துட்டு என்ன ஏதுன்றதை அப்டேட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த தேவையில்லாத ஒரு குறும்படம் போட்டு ஒரு சீனை காட்டுறது, கண்டஸ்டன்ஸுக்கு வந்து கொஞ்சம் கூட ரெஸ்பெக்டே கொடுக்காமல் இருக்கிறது, அண்டு சாண்ட்ரா சேச்சி அவர்கள் திவ்யா கிட்ட நடந்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும், திவ்யா வந்து சாண்ட்ராவுக்கு கொடுத்த ஒரு பதிலாக இருக்கட்டும், இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பிக் பாஸ் சீசன் 9 வந்து இன்னும் ஒரு வாரத்தில் முடிய போகுது. உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார், எந்த நபர் டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த ஒரு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். யாருக்கு பேர் அதிகமாக வருதுன்றதை நம்ம பார்ப்போம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் ஒரு விடைபெறுவது நான் அரவிந்தன்.